வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஆச்சரியமானது. நீங்க எங்களுக்கு அனுப்பின மூலங்களை வச்சு ஒரு பழங்கால மந்திரத்துக்கு பின்னால் இருக்கிற அதிநவீன நரம்பியலை பார்க்க போறோம். ஓம் நம சிவாய. இந்த ஒரு மந்திரம் வெறும் ஒளிதானே, ஆனா அது நம்ம மூளையோட கெமிஸ்ட்ரி, அதோட ஸ்ட்ரக்சர், மின்சார செயல்பாடு எல்லாத்தையும் எப்படி மாத்துதுன்னு பார்க்கலாம். ஆமா, இதுல என்ன சுவாரஸ்யம்னா, ஒரு பக்கம் திருமூலர், பதஞ்சலி மாதிரி சித்தர்களோட ஆயிரக்கணக்கான வருஷ ஞானம், இன்னொரு பக்கம் எஃப்எம்ஆர்ஐ, இஜி மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இது ரெண்டும் ஒரே இடத்துல சந்திக்குது. இது ஒரு ஆன்மீக அனுபவத்தை அறிவியல் கண்ணோட்டத்துல பார்க்குற ஒரு முயற்சி. அருமை. அப்போ நம்மளோட மைய கேள்வி இதுதான். வெறும் ஒளிய வச்சு நம்ம மூளைக்குள்ளேயே ஒரு நாத அறுவை சிகிச்சை, அதாவது ஒரு சோனிக் சர்ஜரி செய்ய முடியுமா? வாங்க இதை விரிவாக அலசுவோம். சரி, முதல்ல நம்ம மூளையோட ரவுட்டர்னு சொல்லப்படுற தாலமஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அது என்ன, அதோட வேலை என்ன? தாலமஸ் நம்ம மூளையோட சென்டர்ல இருக்கிற ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி. நம்ம கண்ணு, காது, தோல், இப்படி எல்லா புலன்கள்ல இருந்தும் வர்ற கோடிக்கணக்கான தகவல்கள் முதல்ல அங்கதான் போகும். எதை உங்க கவனத்துக்கு அனுப்பணும், எதை கண்டுக்காம விடணும்னு அதை தான் முடிவு பண்ணும். அப்போ இப்ப இருக்கிற உலகத்துல அந்த கண்ட்ரோல் ரூம் ரொம்ப டிராஃபிக் ஜாம்ல இருக்குன்னு சொல்லலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. இப்போ நம்ம தாலமஸ் வெளி உலக இரைச்சலால திணறிக்கிட்டு இருக்கு. வண்டி சத்தம், ஃபோன் நோட்டிபிகேஷன், அடுத்தவங்க பேச்சுன்னு எல்லாம் உள்ள வர போட்டி போடுது. அதனால நம்ம கவனம் சிதறி போகுது. சரி, அப்ப இந்த மந்திரம் அந்த டிராஃபிக்கை எப்படி சரி பண்ணுது? ஓம் நம சிவாய. இது நாம திரும்ப திரும்ப ஒரே தாளத்தோட சொல்லும்போது அது ஒரு சீரான அதிர்வலையை உருவாக்குது. இந்த சீரான அதிர்வு நம்ம மூளையோட ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. பயப்படுற மாதிரி வெளியிருந்து புதுசாக எதுவும் வரல, எல்லாம் கண்ட்ரோலில் தான் இருக்கு அப்படின்னு. உடனே தலாமஸ் அதோட வெளிப்பக்க கதவுகளை மெதுவாக மூட ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா இது நம்ம மூளையோட ரவுட்டருக்கு வைஃபை பாஸ்வேர்டை மாத்துற மாதிரி இருக்கே. வெளியிருந்து வர்ற சிக்னலை கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற நெட்வொர்க்ல மட்டும் கவனம் செலுத்துறது. அருமையான ஓமை. அதுதான் நடக்குது. பதஞ்சலி இதை பிரத்யாகாரன்னு சொல்றாரு. புலன்களை உள்ள இழுத்துக்கிறது. வெளி உலக இரைச்சலை நிறுத்தினதுக்கு அப்புறம்தான் முதல் முறையா நம்ம உள்ளுலகத்தோட சத்தத்தை நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். இங்கதான் திருமூலரோட சிதம்பரம்ன்ற கான்செப்ட் வருதுன்னு நினைக்கிறேன். அது வெறும் ஊர் பெயர் இல்லையே. ரொம்ப முக்கியமான இணைப்பு இது. சித்துனா உணர்வு, அம்பரம்னா வெளி, சிதம்பரம்னா உணர்வின் வெளி. தாலமஸோட வெளிவாசலை மூடும்போது நம்ம மூளையோட உள்மண்டபம் பிரகாசமா தெரிய ஆரம்பிக்குது. அதுதான் உண்மையான சிதம்பரம். மூலங்கள்ல சொல்ற மாதிரி அதுதான் சிவனின் நடனம். நம்ம நியூரான்களுக்குள்ள நடக்கிற அந்த பிரபஞ்ச நடனத்தை நாம உள்ள இருந்து கவனிக்க ஆரம்பிக்கிறோம். வாவ்! மூளையோட வாசலை சாத்துறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். அந்த வெளி உலக இரைச்சல் நின்னதும் உள்ள ஒரு அமைதி உருவாகும். நீங்க கொடுத்த மூலங்கள்ல இத ஒரு தெய்வீக கலவை, ஒரு காட் காக்டெயில்னு சொல்றாங்களே, அது என்ன? ஆமா, வெளியே இருக்கிற கதவை சாத்தினதுக்கு அப்புறம் மூளை தன்னோட சொந்த பார்மசியை திறக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த சில கெமிக்கல்ஸ் அது சுரக்க ஆரம்பிக்குது. இதுல முக்கியமா 3 விஷயங்கள் இருக்கு. சொல்லுங்க, அது என்னென்ன? மொதல் விஷயம் நைட்ரிக் ஆக்சைடு. இதை ஓம் மூலக்கூறுன்னே சொல்லலாம். ஓம் இல்ல நமசிவாயால வர அந்த மூக்கொலி அதிர்வு இருக்கு இல்லையா, அது நம்ம முகத்துல இருக்கிற பாராநேசல் சைனஸ் பகுதிகளை வைப்ரேட் பண்ணுது. இந்த அதிர்வு அந்த இடத்துல நைட்ரிக் ஆக்சைடு வாயுவை உற்பத்தி பண்ணுது. மன்னிக்கவும், அப்போ இது வெறும் மனசுல நடக்கிற விஷயம் இல்லையா? அந்த சத்தத்தோட பிசிக்கல் வைப்ரேஷனே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உண்டாக்குதா? கரெக்டா கேட்டீங்க. அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியம். இது மன ரீதியானதும் மட்டும் இல்லை. அந்த நைட்ரிக் ஆக்சைடு நம்ம மூளைக்குள்ள இருக்கிற ரத்த நாளங்களை விரிவடைய வைக்குது. இதனால நம்ம பகுத்தறிவு, திட்டமிடல் எல்லாத்துக்கும் காரணமான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கு போற ரத்த ஓட்டம் சுமார் 25% வரைக்கும் அதிகரிக்குது. ஓ, அப்போ நம்ம மூளைக்கு அதிக ஆக்சிஜன், அதிக சக்தி கிடைக்குது. சரி, அந்த கலவையோட 2வது மூலப்பொருள் என்ன? அது காபா, காமா அமினோ பியூட்ரிக் அமிலம். இது நம்ம மூளையோட பிரேக் பெடல் மாதிரி. மந்திரத்தோட தாளம் ஹைப்போதலமஸை தூண்டி இந்த காபாவை சுரக்க வைக்குது. இதோட வேலை என்னன்னா, பதட்டத்தை, தேவையில்லாத சிந்தனைகளை, மன ஓட்டத்தை அணைச்சு போடுறது. அட, அப்போ திருமூலர் சொன்ன மௌனம்ன்றது சத்தம் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, அது மூளைக்குள்ள காபா சுரக்கிற ஒரு கெமிக்கல் ஸ்டேட் தான். கச்சிதமா சொன்னீங்க. அதுதான் உயிரியல் மௌனம். 3வது விஷயம் பக்தி.
இந்த மந்திர உச்சரிப்பில் இருக்கிற அந்த சரணாகதி உணர்வு மூளையோட வெகுமதி மையத்தை, அதாவது நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸை தூண்டுது. இது டோப்பமைன், செரோட்டோனின் மாதிரியான சந்தோஷத்துக்கான ரசாயனங்களை சீரா வெளியிடுது. மற்ற போதைப் பொருட்கள் மாதிரி ஒரு உச்சத்தையும் வீழ்ச்சியும் கொடுக்காம இது ஒரு நிலையான ஆனந்த நிலையை உருவாக்குது. அப்போ ஒரு பக்கம் காபா தேவையில்லாததை நிறுத்துது, இன்னொரு பக்கம் டோப்பமைன் நிறைவு கொடுக்குது. இது ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கிறதால தான் அந்த அமைதியான ஆனந்தம் கிடைக்குதா? அதுதான் அந்த தெய்வீக கலவையோட ரகசியம். அதிக ஆற்றல், குறைவான பதட்டம், நிலையான மனநிறைவு. இதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இப்பதான் நாம இந்த ஆய்வோட ரொம்ப ஆழமான பகுதிக்கு வரோம்னு நினைக்கிறேன். நான் என்ற உணர்வு, அந்த அகம், அத அறிவியல் எங்க தேடுது? இதுதான் நரம்பியல் இறையியலோட மைய புள்ளி. விஞ்ஞானிகள் நம்ம சுய உணர்வு எங்கிருந்து வருதுன்னு தேடி மூளையோட சுப்பீரியர் பரியற்றல் லோபுன்ற ஒரு பகுதியில் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த பகுதி தான் உங்க உடம்பு எங்க முடியுது, வெளி உலகம் எங்க தொடங்குதுன்னு ஒரு எல்லையை வரைஞ்சு உங்களுக்கு நான் ஒரு தனி நபர் என்ற உணர்வை கொடுக்குது. சரி, டாக்டர் ஆண்ட்ரூ நியூபர்கோட அந்த புகழ்பெற்ற ஆய்வு இதை பத்தி என்ன சொல்லுது? அவர் தியானத்துல இருக்கிற துறவிகளோட மூளையை ஸ்கேன் செஞ்சாரே. ஆமா, டாக்டர் நியூபர்க் பல வருஷமா தியானம் செய்யறவங்களை மந்திரம் சொல்லும் போது எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் செஞ்சாரு. அப்போ ஒரு நம்ப முடியாத விஷயத்த பார்த்தாரு. அந்த சுப்பீரியர் பரியேட்டல் லோபு பகுதிக்கு போற ரத்த ஓட்டம் படிப்படியா குறைஞ்சு அந்த பகுதியை கிட்டத்தட்ட முழுசா செயலிழந்து ஸ்கேன்ல இருட்டாயிடுச்சா? அப்போ அனுபவ ரீதியா அதோட அர்த்தம் என்ன? அந்த பகுதி ஆஃப் ஆனா என்ன நடக்கும்? நான் என்ன ஆகும்? அந்த பகுதி செயலிழந்ததும் மூளையால நான் வேற, இந்த பிரபஞ்சம் வேறன்னு பிரிச்சு பார்க்க முடியல. அந்த எல்லைக்கோடு அழிஞ்சிடுது. இதோட விளைவுதான் சித்தர்கள் சொல்ற ஒன்றாதல் அனுபவம், ஒன்னஸ். நீங்க உங்க உடம்புக்குள்ள சுருங்கி போன ஒரு ஆள் இல்ல, நீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒரு நீட்சின்ற நேரடி அனுபவம். அடேங்கப்பா! அப்ப திருமூலர் எழுதின தானும் சிவனும் இரண்டென்பர் அறிவிலார்ன்றது ஒரு கவிதை இல்ல, அது அந்த சுப்பீரியர் பெரியட்டல் லோப் செயலிழந்து போற ஒரு நியூரோலஜிக்கல் நிகழ்வோட துல்லியமான ஒரு கிளினிக்கல் ரிப்போர்ட். அது வெறும் கவிதை இல்ல, அது ஒரு நரம்பியல் வரைபடம். நான் கரைஞ்சு பிரபஞ்சத்தோட ஒன்னாகும் அனுபவத்தோட அறிவியல் விளக்கம். கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். இப்போ மூளையோட கரண்ட் பத்தி பேசலாம். காமா அலைகள் பத்தி மூலங்கள்ல சொல்லியிருக்கு. அது என்ன? நாம சாதாரணமா முழிச்சிருக்கும் போது பீட்டா அலைகள்ல இயங்குறோம். அது ரொம்ப பரபரப்பான அலைவரிசை. ஆனா உயர்நிலை தியானிகள் மந்திரம் சொல்லும் போது அவங்களோட இஇஜி ஸ்கேன்ல காமா அலைகள்ல ஒரு பெரிய எழுச்சியை காட்டுது. 40 to 100 ஹெர்ட்ஸ் வரைக்கும். இது சாதாரண மனுஷங்கிட்ட ரொம்ப அரிதா காணப்படும். காமா அலைகள்னா மூளையோட எல்லா பாகங்களும் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ரொம்ப சரியான விளக்கம். காமா அலைகள் ஒரு ஒருங்கிணைப்பு அலைவரிசை. அது மூளையோட பார்வை, ஒலி, உணர்ச்சி, தர்க்கம் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஒரே தாளத்துல இணைக்குது. அப்போதான் ஒரு முழுமையான ஒருமித்த அனுபவம் கிடைக்குது. இதுதான் ஞானோதயம் அல்லது யுரேகா மூமெண்ட் வர அதிர்வெண். இது தகவல்களை படிப்படியா கத்துக்கிற மாதிரி இல்லையா? இல்ல, இது பிரபஞ்ச அறிவை நேரடியா உங்க உணர்வுக்குள்ள டவுன்லோட் பண்ற மாதிரி. 20 நிமிஷத்துக்கு மேல மந்திரம் சொல்லும் போது உங்க மூளை இந்த உயர் அதிர்வெண்ணுக்கு டியூனாக ஆரம்பிக்குது. சரி, இப்போ நாம பார்த்த இந்த மாற்றங்கள் எல்லாம் மந்திரம் சொல்ற அந்த நேரத்துல மட்டும்தானா, இல்ல இந்த நாத அறுவை சிகிச்சை நிரந்தரமானதா? இதுதான் இந்த முழு ஆய்வோட மிக முக்கியமான கேள்வி. பதில் ஆம், நிரந்தரமானது. இங்கதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற கான்செப்ட் வருது. அதோட விதி என்னன்னா, ஒன்றாக சுடும் நியூரான்கள் ஒன்றாக பிணைக்கின்றன. எந்த ஒரு விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப செய்றீங்களோ அதுக்கான நரம்பியல் பாதை உங்க மூளையில தடிமனாகும். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு ஹைவே போடுற மாதிரி தானே? அதேதான். நீங்க தினமும் பணத்தை பத்தி கவலைப்பட்டா உங்க மூளையில பண அழுத்தம்னு ஒரு 8 வழிச்சாலை உருவாகிடும். உங்க எண்ணங்கள் தானா அந்த பாதையில தான் போகும். ஆனா நீங்க தினமும் மந்திரம் சொல்லும்போது அந்த பழைய பாதைக்கு போற சக்தியை நிறுத்திட்டு ஞானத்துக்கான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸையும் அமைதிக்கான அமிக்டாலாவையும் இணைக்கிற ஒரு புது வலிமையான பாதையை உருவாக்குறீங்க. அப்போ அந்த பழைய தேவையில்லாத பாதைகள், அதுதான் சினாப்டிக் ப்ரூனிங்னு சொல்றீங்களா? மூலங்கள்ல இத பழைய சம்ஸ்காரங்களை அழிக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. மிகச்சரி. நாம பயன்படுத்தாத நரம்பியல் இணைப்புகளை மூளை தானாவே வெட்டி விட்டுறோம். இதுதான் சினாப்டிக் ப்ரூனிங். யோக தத்துவத்துல இதுதான் சம்ஸ்காரங்கள், அதாவது பழைய பதிவுகள் நம்மளை விட்டு போறதுக்கு சமம். நீங்க அமைதிக்கான புதுப்பாதையை பயன்படுத்த கவலைக்கான பழைய பாதை புதர்மண்டி காணாம போயிடும். இதுக்கு அளவிடக்கூடிய பௌதிக ஆதாரங்கள் இருக்கா? ரொம்ப தெளிவா இருக்கு. வெறும் 8 வாரம் மந்திர பயிற்சி செஞ்சவங்களோட எம்ஆர்ஐ ஸ்கேன்ல பயத்துக்கான மையமான அமிக்டாலா அளவில் சுருங்குறதையும்
பகுத்தறிவுக்கான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல இருக்கிற சாம்பல் நிறப்பொருள் தடிமனாகிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் அந்த நாத அறுவை சிகிச்சையோட சாரம். நீங்க உங்க மனசை மட்டும் மாத்தல, உங்க மூளையோட டிஷ்யூவையே பௌதிகமா மாத்தி அமைக்கிறீங்க. இது ஒரு ஹார்ட்வேர் அப்கிரேடு. அப்போ சுருக்கமா சொன்னா நாம ஒரு மந்திரத்துல ஆரம்பிச்சு மூளையோட கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரிசிட்டி, அதோட கட்டமைப்புன்னு எல்லாத்துலயும் நிரந்தரமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். இதோட இறுதி பொருள் என்ன? சுருக்கமா சொன்னா, தாலமஸ் வாசலை மூடி வெளி இரைச்சலை நிறுத்துறோம். உள்ளே தெய்வீக கெமிக்கல்களால அமைதியையும் கவனத்தையும் உருவாக்குறோம். சுயநினைவு மையத்தை ஆஃப் பண்ணி நானென்ற எல்லையை கடந்து பிரபஞ்சத்தோட ஒன்னாகிறோம். காமா அலைகள் மூலமா உயர் அறிவை பெறுறோம். கடைசியா நம்ம மூளையோட ஹார்ட்வேரையே நிரந்தரமா மேம்படுத்துறோம். இது உணர்வு நிலையோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி பாதை. விலங்குகள் அதோட மூளைத்தண்டை பயன்படுத்துது. சாதாரண மனிதன் நியோ கார்டெக்ஸை பயன்படுத்துறான். ஆனா சித்தர் மந்திரத்தால் தூண்டப்பட்ட ஃப்ரண்டல் பரியேட்டல் சுற்றுகளை பயன்படுத்துறான்னு மூலங்கள்ல வருது. ஆமா, இது மனித பரிணாமத்தோட அடுத்தபடியா கூட இருக்கலாம். இறுதியா ஒரு சிந்தனை. இந்த மூலங்கள்ல நம சிவாயான்ற ஒவ்வொரு எழுத்தையும் ந ம சி வா யா மூளையோட வெவ்வேறு பகுதிகளோட இணைக்கிறாங்க. ஒளிக்கு இவ்வளவு துல்லியமான உடற்கூறியல் தாக்கம் இருக்க முடியுமானா நாம வெறும் சடங்கு மூடநம்பிக்கைன்னு ஒதுக்கி தள்ளின வேற எந்த பழங்கால தொழில்நுட்பங்கள் நம்ம உயிரியலையே மாற்றி அமைக்கிற கருவிகளா இருக்கலாம். இதை நீங்க சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் ரொம்ப முக்கியம். மெயினாக இந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன். தேங்க்யூ.